செங்கோட்டையன் ஒரு வேல்யூடு கஸ்டமர் இதுதான் அவர் வந்து தலைவர் தான். அவருக்கு கீழே பல கட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அந்த பணியில் இறங்கியிருக்காரு. அதில் தினகரனை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு, மற்ற சில கட்சிகளை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ செங்கோட்டையெல்லாம் உண்மையிலேயே நமக்கு வந்து லாஸ் தான். இது ஏடிஎம்கேக்கு லாஸ் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஓபிஎஸ்ஸை விட செங்கோட்டையன் போனது லாஸ் தான். நீங்கள் ஒரு இடத்துல விஜய் போகிறாரு, கரூர் போகிறாரு, ஈரோடு போகிறாரு, ஒரு போகிறோன்னா அங்கே கூட்டங்கள் வருது, புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு தானே இப்போ ரொம்ப இன்னமும் சினிமாவுக்கு பின்னாடியே ஓடுற கும்பல், அதனால் பார்க்க போகிறாங்க. அதனால் வந்து அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னா போடட்டும், அந்த தொகுதி அவ்வளோதான், புரியுதுங்களா? நீங்கள் அவர் இப்போ மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒவ்வொரு மாவட்டமாக போனால் தான் அவர் தெரியும். இன்னொரு 3 மாவட்டத்தையும் அவர் தாண்டலை. 18லேருந்து 25 வயசு இருக்க ஓட்டு போடக்கூடியதில் கிட்டத்தட்ட 70% விஜய்க்கு தான் போகும். அதில் எந்த மட்டும் கிடையாது. இப்போ 80ல் வந்து பிஜேபி ஆரம்பித்தாங்க, 84ல் 2 சீட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாங்க, அவ்வளோ பெரிய கட்சியை. ஸோ அந்த மாதிரி தான் வர முடியும். எம்ஜிஆர் ஆகட்டும், திமுகவில் இருந்தார், அதுலேருந்து பல இதை கற்றுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்தார், வின் பண்ணார். பட் நம்ம எல்லாமே நினைக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து நின்ன உடனே வந்துட்டார் அப்படின்னு. கிடையாது, அப்படி கிடையாது. அதனால் கிடையாது. அதனால் வந்து அவர் வந்து 77ல் பிடிச்சார், 75ல் 76ல் ஒரு எலெக்ஷன் வச்சு அதில் வந்து 2 பேர் தான் ஜெயிச்சாங்க அதிமுகவில். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக நின்னார், புரட்சி தலைவர் நின்னார், வின் பண்ணார், புரியுதுங்களா? மேலோட்டமாக டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக. அதுக்கு கீழே யார் அதெல்லாம் வராங்க, பிஜேபி எந்த பாக்கெட்டில் உட்காருது, அமமுக அது எந்த இதில் உட்காருது அப்படின்னு பார்க்கணுமே தவிர இப்போ விஜய்க்கான ஸ்கோப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது அரசியல் விமர்சகர் ரமேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார் இப்போ ரீசன்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா தாவேகாவோட எந்தெந்த கட்சியெல்லாம் இணைய போகுது அப்படின்ற ஒரு ஆர்வமே நிறைய பேருக்குள்ள இருக்கு. இப்போ வந்து செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காரு, நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் பிரமுகர்கள் வந்து தாவேகால இணையறாங்க. இப்போ இந்த நிலையில என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அமமுகவும் தாவேகால இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்டு தான். ஸோ இந்த கட்சிக்கு வந்து விஜய் தலைவர். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே வேறு கட்சியிலேருந்து எந்த தலைவரும் வரவே இல்லை. ஸோ எல்லாமே நியூ பார்ன் பேபியாக தான் இருந்தாங்க. இது கொஞ்சம் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ என்ன வேறு கட்சியிலேருந்து தலைவர் வரணும் அப்படிங்கிறதுல தான் செங்கோட்டையன் எழுதியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் நாஞ்சில் சம்பத்தை சொன்னீங்க, நாஞ்சில் சம்பத்தை கணக்கிலே எடுக்காதீங்க. அவர் ஜஸ்ட் ஒரு பேச்சாளர். இன்றைக்கி ஒரு இனோவா காரை காமிச்சிங்கன்னா அங்கே போயிடுவார், நாளைக்கு ஒரு ஃபியட்டை காமிச்சின்னா அங்கே போயிடுவார். அதனால் அவரை விட்டுருங்க. செங்கோட்டையன் ஒரு வேல்யூடு கஸ்டமர் இதுதான். அவர் வந்து தலைவர் தான். அவருக்கு கீழே பல கட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அந்த பணியில் இறங்கியிருக்காரு. அதில் தினகரனை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு, மற்ற சில கட்சிகளை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. பட் அது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் தெரியாது. ஸோ அந்த வேலையை அவர் பார்த்துட்ருக்காருங்கிறது உண்மைதான். இப்போது அவங்க ரீசெண்டாக நடந்த இந்த ஈரோடு மக்கள் மீட்டிங்லேயே வந்து விஜய் சொல்லியிருந்தாரு, அண்ணன் செங்கோட்டையன் தலைமையில் பல கட்சிகளும் பல கட்சி தலைவர்களும் தாவேகால இணைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த தாவேகால இணை இருக்க ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னா அந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இது மாதிரி அதிமுகவிலிருந்து பிரிஞ்ச அந்த முக்கிய பிரமுகர்களா? ஆமாம், ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவருங்க. செங்கோட்டையன் ஈக்குவலாக இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தவங்க, அனுபவம் உள்ளவங்க. அது வந்து டிடிவிக்கு பெரிய பலன் தான். பட் இவங்களுக்கு எதாவது பலன் பார்த்தீங்கன்னா பலன் கிடையாது. செங்கோட்டையன் ஆகட்டும், ஓபிஎஸ் போனாலும். அதுமாதிரி தினகரன் நம்ம பழைய பேட்டியில் நம்ம சொல்லியிருக்கோம், தினகரனால் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. இந்த கட்சிக்கு இல்லை, எந்த கட்சிக்குமே இருக்காது. ஆல்மோஸ்ட் அவரும் கான். அதுமாதிரி சசிகலாவையும் வந்து நீங்கள் கணக்கில் எடுக்கணும் அவசியமே கிடையாது. அவங்கள யாருமே மதிக்கல. அந்த காலத்தில் இருந்து அதாவது ஜெயலலிதாவோட பேர் கெட்டு போனது காரணமே சசிகலா தான் அப்படின்னு நம்ம பொதுவாக இருக்குது. அதனால் அதுவும் மக்கள் மத்தியில் எந்த இதுவும் இம்பாக்ட் இருக்காது. பட் செங்கோட்டையன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குது. ஈரோடை சுற்றி இருக்க கரூர் இதெல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். மற்றபடி இந்த உதிரி கட்சிகள் நம்ம சொல்லலாம், இதெல்லாம் வர்றதுனால எந்த பலனும் கிடையாது. ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு வருவாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு டெப்டி சிஎம்மாக இருந்தவர். இப்போ செங்கோட்டையில் ஒரு மினிஸ்டராக இருந்தார், ஒரு மினிஸ்டர் ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி. இப்போ நீங்கள் திமுக எடுத்தீங்க, செந்தில் பாலாஜி ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும், இவங்களாம் அதிமுகவில் இருந்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க வருவாங்க. பட் ஒரு டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் இருக்கவங்க
வர முடியுமா? ராகுல் காந்தி வந்து பிஜேபியில் சேருவாரா? இவர் ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் வந்து அந்த நிலைக்கு போனவர், சிஎம்மாக இருந்தவர். ஸோ அவர் வந்து இதுக்கு வருவாரான்னு எனக்கு தெரிஞ்சு வரதில்லை. வந்தாலும் ஹீ இஸ் டீக்ரேடிங் ஹிஸ் போஸ்ட், அவ்வளோதான். ஸோ செங்கோட்டையன் மற்ற கட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு, வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, எங்களுடைய எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுக தான். ஏன்னா அம்மா எம்ஜிஆர் இந்த பீரியட்ல இருந்த அதிமுக இது கிடையாது, அவங்களாம் மக்கள் நல்லதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடக்கிற ஆட்சி வந்து கொள்ளையடிக்கிற ஆட்சி, துரோக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அதிமுக வந்து ரொம்ப மட்டமாக பேசிட்டு இருந்தாரு. இப்போ நாங்கள் அதிமுகவோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த அதிமுகவுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது திமுக. இப்போ திமுகவிலே அவங்க இணைய முடியாது. இப்போ இவங்க 2 பேருக்கு விட ஆப்ஷனாக இன்னொன்று இருக்குன்னா அது தாவேகா. அப்போ அவரே இன்டைரக்டாக சொல்லிட்டாரு, இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாகவே சொல்லிட்டாரு, எங்கள் கூட்டணி தாவேகாவுடன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது அமமுக தாவேகாவோட இணையறதுனால எதனா மக்களுக்கு எதனா அந்த தாவேகா கட்சிக்கு எதனா பலன் இருக்குமா? இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சினால மக்களுக்கு எந்த மக்களுக்கும் கிடையாது. அது ஒரு பக்கம். இப்போ செங்கோட்டையன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இவங்களே வந்து எடப்பாடியாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம், ஒரு தனிநபரை வேணால் பண்ணலாம், புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு உள்கட்சி பூசல். பட் அதிமுகங்க ஒரு பெரிய கட்சியை, பழம்பெரும் கட்சியை, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியை, அதையோ இரட்டைலை சின்னத்தையோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது தப்பு. ஏன்னா இங்கே நம்ம ஆண்டிருக்காங்க, பல நன்மைகள் செய்திருக்காங்க, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு இது இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க கட்சியை திட்டவே கூடாது. உங்களுக்கு வந்து எடப்பாடியார் தலைமையில் அதிமுக இருப்பது சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடியாரோடைய நடவடிக்கை சரியில்லை, எடப்பாடியார் கீழே இருந்ததுன்னா இந்த கட்சிக்கு நல்லதில்லை, வெல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர நீங்கள் கட்சியை சொல்லவே முடியாது. கட்சிங்கிறது பெரிய கட்சி, அதுக்கான ஒரு மதிப்பு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு, அம்மா இருந்திருக்காங்க, எடப்பாடி இருந்திருக்காரு, இதே ஓபிஎஸ்ஸே இருந்திருக்காரு. ஓபிஎஸ் சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு இல்லை, அது நீயே இருந்திருக்கிறது கட்சியில். அதுமாதிரி செங்கோட்டைன்னு பேசப்போ நான் பார்த்தேன், இது கட்சி உருப்படாது, ஊழல் கட்சிங்கிறாரு. அப்போ அவர் தானே இருந்தார். சரி, இது வந்து தரமான பேச்சு கிடையாது. நீங்கள் விமர்சிங்க, எடப்பாடியே விமர்சிங்க. நம்ம கருணாநிதியே விமர்சிக்கிறோம், எல்லாரையும் பெரியாரை எல்லாம் பெரியார் மாயபூயம் பண்ணிட்டு இருக்கோம், அவரை நம்ம விமர்சிக்கிறோம். தனிப்பட்ட ஒரு மனிதனை அவருடைய சில செயல்களை நம்ம வந்து விமர்சிக்கலாமே தவிர இவர் வந்து இப்போ எடப்பாடியாரோ ஓபிஎஸோ பேசுறதுங்கிறது, கட்சியை பேசுறதுங்கிறது சரியில்லை அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடியார் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய கட்சியை ஒருத்தவங்க ஆண்டு இருக்காங்க, ஒரு கிங் மேக்கராக இருந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணமாக இருக்குது. அவங்கள பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்களேன். யார்? அம்மாவை பற்றி. அம்மாவை பற்றி கேட்கணுமே தேவையில்லைங்க. இன்னைக்கு இந்தியாவில் இன்னைய வரைக்கும், சுதந்திரத்தில் இன்னைய வரைக்கும் ஒரு லேடி அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அது ஜெயலலிதா தான். அது உண்மை. இது ஒன்றும் எக்ஸாஜரேஷன் கிடையாது, பெருமைப்படுத்தி பெரிய இதில் இப்போ சொல்லலை. நான் ஏடிஎம்கே இருக்கானா இல்லைங்கிறது கிடையாது. பட் ஜெயலலிதா மேடம் வந்து வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். நம்மளே பார்த்துருக்கோம், அவர் மோடியா லேடியா, ஃபுல்லாக லேடிக்கு ஓட்டு, புரியுதுங்களா? ஒன்று மக்கள் மத்தியிலேயே அப்படி. அட்மினிஸ்ட்ரேட்டராக எதை சொல்கிறேன்னா, காவல்துறை ஆகட்டும், எல்லா துறையாகட்டும் சரியாக வரணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கெல்லாம் கூட தெரியாது, நாங்களாம் ஏஜ்டாக தெரியும், ஒரு ஆர்மி ஆட்சி நம்ம பார்த்தோம். அரசு ஊழியர்கள்லாம் நேரத்துக்கு வரணும், எந்த ஆட்சியிலும் இல்லை. காமராஜுக்கு அப்புறம் 67லேருந்து இன்னைய வரைக்கும் அரசு ஊழியர்கள் வந்து இந்த நேரத்துக்கு தான் வரணும், இந்த நேரத்துக்கு தான் போகணும், இந்த வேலைகளை முடிச்சு தான் போகணும், பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தட் இஸ் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், புரியுதா? அந்த இது வந்து அம்மா தான். அது அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு அது பெரிய பெருமை. அது காவல்துறையெல்லாம் நடிக்கிட்டாங்க. நாட் ஒன்லி காவல்துறை, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே பயப்படுவாங்க. ஸோ அவ்வளோ அறிவு சார்ந்த இது. கலைஞருக்கும் அது உண்டு, எதுவுமே அது ஒன்றும் நம்ம இது சொல்ல. நம்ம லேடின்னு பார்க்கும்போது ஜெயலலிதா ஒரு பெண் ஆளுமை உண்மையிலேயே. இது நிறைய பெண் காவல்துறை திறந்து அவங்க தான் தனி வேறு இது. நீங்கள் பிசியிலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாமே வந்து லேடி தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ அப்போ நல்லாவே இருந்தது. அப்புறம் பெண்களுக்கு பலதரப்பட்ட பெண்களுக்கு, அதுமாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே, பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. சீர்கட்டு போய் கிடக்கு, பயமான இருக்கு நடக்கிறதுக்கு. இது என்னமோ நம்ம வந்து நைரோபியில் இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி தமிழகம். அவ்வளோ சீர்கட்டு இருக்குது, போதை இருக்குது, எல்லா இதுவும் அங்கே இருக்குது. பட் ஜெயலலிதா மேடத்தில் வந்து அந்த ஒரு இதுவே கிடையாது. சொன்னாங்க, மோடியே பயப்படுவார் இந்த மாதிரி. ஸோ அவங்க இஸ் அ கிரேட் லேடி. என்ன ஒரு இப்போதான் ஒரு இன்சிடென்ட், இப்போ ரீசெண்டாக அந்த திருத்தணியில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூ, எல்லா இஷ்யூவும் அந்த
இந்த மாதிரி நிறைய இந்த பாலியல் பலாத்காரம், போதை இஷ்யூ இதெல்லாம் ரொம்ப வரும்போது மோசம், ரொம்ப மோசம். வரும்போது ஃபர்ஸ்ட் வர ஒரு வார்த்தை, அந்த அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ஆமா எதுவுமே நடந்துரும். ஆமாம், அதுல இருந்து எந்த மாற்றம் இல்லை மேடம், அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க இருந்தாங்கன்னா இந்த வாய்ப்பே கிடையாது. இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசு பொண்ணுலேருந்து 70 வயசு பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை. அவ்வளோ ஒரு கேவலமான நன்மை. நம்ம பார்த்துருக்கோம் இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த ஸ்கூல் 8 வயசு பொண்ணையே அங்கே இருக்க ஆசிரியர்களே பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேவலம், எவ்வளோ ஒரு கேவலம். நம்ம அதனால திரும்ப 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 சொல்கிறோம், எப்போல்லாம் திமுக வருதோ அப்போ வந்து கல்வித்துறை வந்து மிக மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறோம். இன்றைக்கி ஒட்டுமொத்த கல்வித்துறையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினதே, காமராஜருக்கு அப்புறம் தலைமை ஆக்கினதே திமுக தான். எந்த ஒரு இதுலேயும் கிடையாது. நம்ம தான் ஹிந்தியை கொண்டு வர வைக்கல, நவோதயா ஸ்கூலில் கொண்டு வர வைக்கல, நீட்டு வேணாங்கிறாங்க. அப்புறம் மத்திய கல்வித்துறை வந்து இவங்க தான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, திருப்பி வந்து நாங்கள் அதை வந்து ஒபே பண்ண மாட்டோங்கிறாங்க. இதெல்லாம் வந்து சும்மாவாது நான் காலை சாப்பாடு போடுறேன், முட்டை போடுறேன், மதியம் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா சாப்பாடை போட்டு அந்த அளவுக்கு நீ வச்சிருக்க மக்களுக்கு ரொம்ப கேவலமான நிலைமை தான். இதெல்லாம் வந்து சிந்தித்து செயல்பட்டவங்க மேடம் ஜெயலலிதா தான். ஸோ பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழகத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்ததுன்னா அம்மாவோட ஆட்சி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில்னு கேட்டதுலாம் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து 3 லேடி, 3மே பேச்சுலர். யார்? மாயாவதி, விபி, மம்தா பானர்ஜி, அப்புறம் ஜெயலலிதா. 3 பேருமே பேச்சுலர், 3 பேருமே லேடி, 3 பேருமே மாநிலத்தை ஆண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மம்தா பானர்ஜி ஆள்றாங்க மாநிலத்தை, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு கலவரம் வராது, அந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்காங்க. பட் அம்மாவோட ஆட்சி எப்படி இருந்துச்சு? அதனால் வந்து இங்கே இன்றைக்கி சொன்னாலும் லேடிலேயே அந்த 3 பேர் ஆண்டிருக்காங்க, பேச்சுலர் ஆண்டிருக்காங்க, சீமையாக இருந்திருக்காங்க. ஆனால் ஈஸ் நம்பர் 1 அம்மாங்க 3 லேடிஸை பொறுத்த வரைக்கும். ஒட்டுமொட்ட சிஎம்லையுமே ஷீ இஸ் எ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்போ பாஜக அடிக்கடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாதுல்ல? அப்படிலாம் கிடையாது, அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இன்னும் நல்லாவே வளர்ந்துருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். விஜய் வந்திருக்க முடியாது, செங்கோட்டை வெளியே போயிருக்க மாட்டாங்க, ஓபிஎஸ் போயிருக்க மாட்டார், தினகரன் போயிருக்க மாட்டாங்க, எடப்பாடி தலைமைக்கு வந்திருக்க மாட்டார். மேபி வந்திருக்கலாம். எடப்பாடி நீங்கள் சாதாரண குறைப்போட இது பண்ணிடாதீங்க. ஒரு அடமெண்ட் மேன் தான். அதாவது ஹாஃப் ஆஃப் தி ஜெயலலிதா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரில். அதெல்லாம் ஒன்றும் எடப்பாடியில் நம்ம குறைலாம் சொல்ல முடியாது, இருக்குது. பட் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கட்சிகள் இருக்குது. அதனால் வந்து அந்த ஒரு அடமெண்ட்ஸ் இருக்க தவிர இஸ் அ வெரி குட் லீடர் தான். ஆமாம், என்னை பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸ்ஸா எடப்பாடியார் கேட்டால் எடப்பாடியார் தான். ஓகேவா? ஒவ்வொரு துறை எப்படி நடக்கணும், எந்த விதத்தில் விடணும், எந்த விதத்தில் பிடிக்கணும், அது வந்து கலைஞர்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து எடப்பாடியார்கிட்ட இருக்குது. பட் கொஞ்சம் அரவணைச்சு போகணும். பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்கா. இப்போ செங்கோட்டையெல்லாம் உண்மையிலேயே நமக்கு வந்து லாஸ் தான். இது ஏடிஎம்கேக்கு லாஸ் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஓபிஎஸ்ஸை விட செங்கோட்டையன் போனதே லாஸ் தான். ஸோ அவருக்கு வந்து அவர் அந்த ஈரோடு பெல்ட்டு தான் அப்படின்னு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு அவர் தெரியும். செங்கோட்டையன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இவர் இருக்கார். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன பேச்சு ஆரம்பிக்கும் போது, அங்கே தாவேக்காவுக்கு போனது வந்து அவங்களுக்கு தான் லாபமே தவிர இவருக்கு லாபம் கிடையாது, இவருக்கு லாஸ் தான். ஸோ எடப்பாடியார் இஸ் குட் சிஎம் தான். சார், இப்போ அடிக்கடி வந்து அமித்ஷாவும் சரி, பிரதமரும் சரி, தமிழகம் பக்கத்து இந்த தென் இந்தியா மேலே ரொம்ப ஒரு கேர் எடுத்து பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஈவெண்ட்னா வர்றது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி தென்னிந்தியா பயணம் வந்து நடைபெறுது அவங்கள்ட்ட. காரணம் என்னவா இருக்கும்? எலெக்ஷன் வரதாலையா? ஆமாம், இதான் இந்த மாதிரி தான் வரும், கேள்வி வரும். இதுமாரி வருவா, இந்த மாதிரி இந்த எலெக்ஷன் டைமில் வரதுனால. பட் நீங்கள் அடிக்கடி இப்போ கிடையாது, நீங்கள் ஆட்சியில் அவங்க வந்ததுலேருந்து தமிழுக்கு செய்த பலன்கள் இப்போ தமிழுக்கு செய்த பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓகே, தமிழ் சங்கம் ஆகட்டும், காசியில், அப்புறம் வந்து திருக்குறளை வந்து அனைத்து மொழியிலையும் கொண்டு வரதாகட்டும், உலக லெவலில் போகிறதாகட்டும், எங்கே போனாலும் சரி அங்கே ஒரு குறளை சொல்லிடுறாரு மோடி. ஸோ அதனால் வந்து அவங்க ஆராய்ந்து, அவர் நார்மலாக புக்கு படிக்கிறவங்க எல்லாமே, இதிகாசங்களாகட்டும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே படிக்கக்கூடியவங்க மோடி. அதனால் அதில் படித்ததில்லை. தமிழுடைய பெருமை, நம்ம கவர்னர் RN ரவி அவருமே தமிழ் மேலே பெரிய அக்கறையாக இருக்கார். ஸோ அதனால் தமிழ் கலாச்சாரம் வரலாறுகளாம் பார்க்குறாங்க. இது வந்து பழம்பெரும் வரலாறு. அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ எலெக்ஷன் டைமில் சொல்கிறான்னு கிடையாது, எலெக்ஷன் மோடி வின் பண்ணி உடனே போய் சொல்கிறாரு ஆதி மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாரு மோடி. அதனால் அது ஒன்று. இப்போ அவள் அடிக்கடி வராங்கன்னா எலெக்ஷன் வரதான் செய்வாங்க, வேறு அவங்களும் கட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க, அதனால் வரதான் செய்வாங்க. பிரகாசமாக தான் இருக்குது. பட் இப்போ 5 இடத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. இதில் பாண்டிச்சேரி கண்டிப்பாக அது நமக்கு உறுதி தான், அது இருக்கும் பிஜேபிக்கு. வெஸ்ட் பெங்கால் ஆல்மோஸ்ட் 90% உறுதி ஆயிடுச்சு, பிஜேபி தான் வரப்போகுது. இங்கே தான் வந்து பல கட்சிகள், உதிரி கட்சிகள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே திமுக வந்து
மிகவும் வல்லமை படைத்தது. அதாவது கெட்டதெல்லாம் நல்லது காமிக்கிற மாதிரி, நல்லதெல்லாம் கெட்டது செய்கிற மாதிரி காமிக்கிறதுல வல்லமை. அதனால் மக்கள் ஒன்றும் மாறல, ஒன்றுமே திமுகங்கிறாங்க இளைஞர்கள்லேருந்து. அதனால் இது கொஞ்சம் நம்ம பிஜேபி இப்போ வராது, அதனால் அது வந்து அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் என்டிஏ வரும், என்டிஏ வரும். பிஜேபி இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 38, ஆமாம் 21 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 21 மாநிலம் இந்தியாவில் என்டிஏ, அதில் 14 மாநிலம் பிஜேபி அலோன். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அலைன்ஸ் ஆகிறதுக்கு பிரகாசமாக இருக்குது, என்டிஏ அலைன்ஸ் இங்கே வரதுக்கான பிரகாசமாக இருக்குது. நான் சொல்கிறது பிஜேபி ஸ்டாண்ட் அலோனாங்கிறது இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு தனி கட்சியாக பிஜேபி இங்கே வரதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. சார், இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே போகலாம். அமமுக செங்கோட்டையனோட ஆளுமை அங்கே இருக்குது, தாவேகா, இந்த 3 கட்சியும் இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு வரவே வராது, வரவே வராது. வந்துட்டானே எனக்கு கூப்பிடாதீங்க இங்கே, ஓகே? வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் நம்ம டெக்னிக்கலாக பேசுவோம், நில கலவரத்தை பற்றி பேசுவோம். ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னா இப்போ தான் பிறந்த குழந்தவர், நியூ பார்ன் பேபி, எது அரசியலில் இப்பயே எடுத்துகிட்டு உடனே வந்து எனக்கு 75 வயசு ஆகி போச்சு, நான் முதிர்ச்சி ஆகிடுச்சேன் அப்படிங்கிறது தான் இல்லை. அதனால் அவர் வளரணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் அது புரிஞ்சுக்கிட்டாரு, ஆரம்பத்தில் அது புரிஞ்சிக்கல. அதனால தான் இப்போ வந்து செங்கோட்டையனை கூப்பிட்ருக்காரு, பல தலைவர்கள் உள்ளே கூப்பிட்ருக்காரு, வளர்ந்துட்டுருக்காரு. அதனால் அவர் ஆட்சியில் பிடிக்க முடியாது. அப்படியே தப்பி தவறி வந்து தான் வச்சுப்போம், வந்துருச்சுன்னா தமிழ்நாடு உருப்படாது, உண்மையிலே உருப்படாது. ஏன்னா இப்போ எம்ஜிஆரை பார்த்து நான் சினிமாவில் நடித்தா வந்தேன் அப்படிங்கிற, சினிமாவில் நடிச்சுட்டு வாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே அது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம், ஓகே? ஆனால் அரசியல் அனுபவம் வேணும். எதுவுமே ஒரு குழந்தை பிறக்குது அதுனா அது வந்து தாய்ப்பால் குடிக்குது, நிறுத்துது, அப்புறம் ஸ்கூலுக்கு போகுது, தெரிஞ்சிக்குது, அதுக்கப்புறம் தானே வர முடியும். டீச்சர் படிக்கும், அந்த மாதிரி வரணும். அந்த அனுபவம் அவர் இல்லை, அதனால் வர முடியாது. இப்போ 18லேருந்து 25 வயசுக்குள்ளவங்க தான் ஓட்டு போட்டாங்கன்னா அது விஜய்க்கு போகும். இப்போ 4 வயசு குழந்தை கேட்டிங்கன்னா விஜய் தான் வேணும்னு சொல்லும், ஆனால் அது ஓட்டு போட முடியாது, 18 வயசு ஆகணும். ஸோ 18 to 25 பீப்புள் ஏஜில் இருக்க பீப்புள் ஓட்டு போடுவாங்க யாருக்கு? விஜய்க்கு. பட் அதனால் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபுல் மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் விஜய் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது, பட் வரலாம். அப்போ அவருக்கு இருக்கிறது வெறும் ரசிகர் கூட்டம் தான், ரசிகர் கூட்டம், தொண்டர்கள் இல்லைன்றீங்களா? தொண்டர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் நான் நெக்லிஜிபிள், அதெல்லாம் ஒன்றும் கண்டிப்பாக வெற்றிலாம் பண்ண முடியாது. ஆமாம், நம்ம அதுக்காக வந்து நம்ம டிகிரிலாம் பண்ணல. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம வந்து தப்பாலாம் சொல்லலை. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கான ஒரு காலகட்டங்கள் இருக்குது, அதுக்கான ஒரு நேரம் இருக்குது. அதனால் வந்து இப்போ ஆரம்பிப்பார், இப்போ ஒரு சீட்டு ஒரு கணிசமான கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லுவாங்க, இடங்கள் பிடிப்பார், அடுத்த எதில் வின் பண்ணுவார். அந்த மாதிரி இப்போ 80ல் வந்து பிஜேபி ஆரம்பித்தாங்க, 84ல் 2 சீட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாங்க, அவ்வளோ பெரிய கட்சியை. ஸோ அந்த மாதிரி தான் வர முடியும். எம்ஜிஆர் ஆகட்டும், திமுகவில் இருந்தார், அதுலேருந்து பல இதை கற்றுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்தார், வின் பண்ணார். பட் நம்ம எல்லாமே நினைக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து நின்ன உடனே வந்துட்டார் அப்படின்னு. கிடையாது, அப்படி கிடையாது. அதனால் கிடையாது. அதனால் வந்து அவர் வந்து 77ல் பிடிச்சார், 75ல் 76ல் ஒரு எலெக்ஷன் வச்சு அதில் வந்து 2 பேர் தான் ஜெயிச்சாங்க அதிமுகவில். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக நின்னார், புரட்சி தலைவர் நின்னார், வின் பண்ணார். புரியுதுங்களா? அதே மாதிரி இவருமே ஒன்று கட்சியில் இருந்திருக்கணும், இல்லையா வெயிட் பண்ணணும். இதுதான் இப்போ நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நம்ம கண்ணுக்கு எலெக்ஷனால நம்ம கண்ணுக்கு வருது அதிமுக திமுக, இந்த 2 கட்சி தான். ஒண்ணு திமுக ஆளும் கட்சியா இருக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும், இல்ல அதிமுக ஆளும் கட்சியா இருக்கும், திமுக எதிர்கட்சியா இருக்கும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் பலம், ரசிகர், அது தொண்டர்களோ ரசிகர்களோ ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் அவருக்கு கூடி வாக்களிக்கிறாங்க, அது வெற்றி பெறாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ அவங்க எதிர்கட்சியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது. எதிர்கட்சி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுக எதிர்கட்சின்னா திமுக ஆளுங்கட்சி, திமுக இதுன்னா திமுக எதிர்கட்சின்னா இது ஆளுங்கட்சி, அவ்வளோதான் இப்போதைக்கு இருக்கும். பட் மேலோட்டமாக டாப் லெவல்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக, அதுக்கு கீழே யாரெல்லாம் வராங்க, பிஜேபி எந்த பாக்கெட்டில் உட்காருது, அமமுக அது எந்த கட்சி இதில் உட்காருது அப்படின்னு பார்க்கணுமே தவிர இப்போ விஜய்க்கான ஸ்கோப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20லேருந்து 25, அதுவே ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம வந்து நீங்கள் ஒரு இடத்துல விஜய் போகிறாரு, கரூர் போகிறாரு, ஈரோடு போகிறாரு, ஒரு போகிறோன்னா அங்கே கூட்டங்கள் வருது. புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு தானே இப்போ ரொம்ப இன்னமும் சினிமாவுக்கு பின்னாடி ஓடுற கும்பல், அதனால் பார்க்க போகிறாங்க. அதனால் வந்து அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னா போடட்டும், அந்த தொகுதி அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்கள் அவர் இப்போ மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒவ்வொரு மாவட்டமாக போனால் தான் அவர் தெரியும்.
இன்னொரு 3 மாவட்டத்தை அவர் தாண்டலை. சரிங்களா? 3 மாவட்டத்தை தாண்டலை. அதே மாதிரி விஜயை போய் பார்க்குறாங்கன்னா, ஒரு சினிமாக்காரனை பார்க்குற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு இது இன்னமும் இங்கே இருக்கதா சரி. ஆந்திராவில் இருந்துச்சு, அது போயிடுச்சு, அப்பாலிஷ் ஆகி போச்சு. இப்போ ஒன் அண்ட் ஒன்லி மாநிலம் சினிமாவுக்கு பின்பக்கமாக ஓடுற மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால் அவரை வந்து ஒரு ரசிகனாக போய் பார்ப்பாங்க. இது பண்ண நான் தான் திரும்ப சொன்னதா இதுதான். 18லேருந்து 25 வயசு இருக்க ஓட்டு போடக்கூடியதில் கிட்டத்தட்ட 70% விஜய்க்கு தான் போகும். அதில் எந்த முற்று கிடையாது. 25 தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே இந்த 18 இப்போ 24 வயசு இருக்கவன் 25 முடிஞ்சு அடுத்து 26 வயசு வந்தான்னா சிச்சி இனிமேல் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் வருவாங்க. அந்த ஏஜ் அது விறுவிறுப்பானது அந்த இருக்குது, அவ்வளோதான். இளைஞர்களோட இளம் பெண்களோட வாக்கு அப்படின்றது வந்து விஜய்க்கு போகும் அப்படின்றீங்களா? இளம் பெண்களை சேர்க்காதீங்க, ஏன் அவங்களுக்கு கீழே இதுக்கு கீழ்த்தரமாக ஆக்குறீங்க? பெண்களும் சில பெண்கள் தான், நான் பெண்கள் அது பாய்ஸ் தான் போடுறாங்க. பெண்கள் சில பெண்கள் இருக்காங்க சினிமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போனாலுமே அதான் சொல்கிறேன், 70% சொல்லிட்டேன் நான். 170% இந்த விஜய்க்கு போட்டால் கூட அவர் வந்து ஒரு 20லேருந்து 25 சீட்டுக்கு மேலே வாங்குறது கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பார்த்துட்டோம், கமலஹாசனே பார்த்துட்டோமே. ஆமாம், களத்தூர் கண்ணம்மாவில் வந்து கடைசி வரைக்கும் இருந்தார். என்ன வச்சு ஒன்றுமே இல்லையே. எவ்வளோ ஆகா ஓகோன்னார், மக்கள் நீதி மையம்னார், எல்லாம் போட்டாங்க. ஒரு போர்ட் ஆரம்பித்தார், வெப்சைட் ஆரம்பித்தார், எல்லாம் போட்டாங்க. ஆகா ஓகோ தமிழ்நாடே அப்படியே இருந்துச்சு. என்ன வந்தது? ஒன்றுமே இல்லையே. திமுக அதே மாதிரி ஆமாம் இல்லை பார்த்தீங்க. ஸோ அதனால் வந்து இவர் திமுகவுக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன். திருப்பி திரைக்கே வந்துடுவார், சினிமாக்கே. அப்படி இல்லையா, நம்ம எதுவுமே தவறாக பேசக்கூடாது. அவரு வருவாரா, வரலாம், நாட் நவ். 2026 விஜய் இல்லை. திருப்பி இதே திமுக அதிமுக தான், வேறு வழி இல்லை. இது கர்சு 1967லேருந்து இன்னைய வரைக்கும் இதுதான் இருக்குது. நமக்கு மாற்றங்கள் வேணும், பட் மாற்றத்துக்கான சரியான ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். பொதுவாக மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா, எல்லா தர மக்களுமே அரசியலுக்கு படித்தவன் வரணும், அரசியலுக்கு நேர்மையான வரணும் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து இருக்காங்க இப்போது, அதை நம்ம மக்களை ஏற்றுக்கிறது கிடையாது. அதை கிறுக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சினிமா பின்னாடியும் மாயை பின்னாடியும் தான் போயிட்டுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அவல நிலை தான். இப்போதைக்கு திரும்பவும் நம்ம சொல்கிறோம், இந்த 2 பிரதான கட்சியில் ஏதாவது ஒன்று தான் வேணும் வின் பண்ணும். வரக்கூடிய தேர்தலில் திமுக அதிமுக இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக. தாவேக்காக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. எந்த கட்சி இணைந்தாலும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. சரி சார், அரசியல் வட்டாரங்களை பற்றி தெளிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.